ஹாய்! வெல்கம் டூ மை சேனல் க்ரோஷே மேஜிக் வித் பிரியா. நம்மளோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போறோம் அப்படின்னா, பஃப் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் க்ரோஷே ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஏப்ரல் 16 வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சுக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நான் ஒலிவியா யான் வந்து எடுத்திருக்கேன். ஹூக் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஹூக் வந்து எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யானை வந்து எப்பவுமே ஃப்ரண்ட் சைட்ல இருந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் வீடியோல வந்து ஷோ பண்ணியிருக்க மாதிரி சென்டர்ல இருந்து கொஞ்சம் உள்ள இருந்து எடுத்தீங்க அப்படின்னா உள்ள இருந்து வர நூலை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து யான் சிக்காகாமையும் இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கும் வந்து நல்லாருக்கும். இப்போ நான் வந்து ஸ்லிப் நாட் போடுறேன். ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் 21 வந்து போட போறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பேசிக் ஸ்டிச் தெரில அப்டின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோல நான் வந்து ஸ்லிப் நாட், செயின் ஸ்டிச், சிங்கிள் க்ரோஷே அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியல அப்டின்னா, அத செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நான் செயின் 21 போடுறேன். செயின் 21 போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு செயின வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிரணும். ஓகேவா? ஸ்டிச்சோட நேம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பஃப் ஸ்டிச். செயின் 21 போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செயின வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, ரிமைனிங் இருக்கிற 20 செயின்ஸ்ல வந்து ஒரு சிங்கிள் குரோஷே வந்து நம்ம இப்போ போட போறோம். ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேவா போட்டு இந்த ரோவ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சிங்கிள் குரோஷே போட்டு இந்த ஒரு ரோவ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ செயின் 1 ஆட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்ட வந்து டர்ன் பண்றேன். டர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் 1 ஆட் பண்ணோம்ல, அந்த செயின வந்து ஸ்கிப் பண்ணிட்டு, ஃபவுண்டேஷன் செயின்லயே ஃபர்ஸ்ட் செயின வந்து ஸ்கிப் பண்ணிரணும். டோட்டலி வந்து இப்ப 2 செயின்ஸ வந்து நம்ம ஸ்கிப் பண்றோம். ஆட் பண்ண செயின் பிளஸ் ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ஒரு செயின். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் செயின், இந்த செகண்ட் செயின வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு, 3 செயின்ல தான் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகே, எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, வந்துட்டு யான் ஓவர் பண்ணி, 3 செயின்ல ஹூக்க இன்சர்ட் பண்ணி, லூப்ப வந்து வெளியில எடுக்கணும். இதே மாரி வந்து 4 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது, நம்மளோட ஹூக்ல 9 லூப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 9 லூப்ஸையுமே சேர்த்து ஒரே இதா வந்து நம்ம வெளியில எடுக்கணும். இப்போ வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 9 லூப்ஸ் இருக்கும். 9 லூப்ஸையும் வந்துட்டு நம்ம ஒரே டைம்ல யான் ஓவர் பண்ணி வெளியில எடுக்கணும். வெளியில அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு செயின் ஒண்ணு வந்துட்டு நம்ம ஆட் பண்றோம். செயின் 1 ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க நெக்ஸ்ட் கீழ ஃபவுண்டேஷன்ல ஒரு செயின் இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிறணும். ஸ்கிப் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த செயின்ல சேம் ப்ராசஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோமோ, அதே மாரி யான் ஓவர் பண்ணிட்டு, ஹூக்க இன்சர்ட் பண்ணி, லூப் வந்துட்டு நம்ம வெளியில எடுக்கணும். 4 டைம்ஸ் வந்து டோட்டலா பண்ணணும். 4 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் 9 லூப்ஸ் வந்து நம்மளோட ஹூக்ல இருக்கும். அதே மாரி யான் ஓவர் பண்ணிட்டு, ஒரே டைம்ல 9 லூப்ஸையும் வெளியில எடுக்கணும். அப்படி எடுத்ததுக்கப்புறம் செயின் 1 வந்து ஆட் பண்ணணும். செயின் 1 ஆட் பண்ணதுக்கப்புறம், அகெயின் பக்கத்துல உள்ள ஃபவுண்டேஷன்ல உள்ள ஒரு செயின ஸ்கிப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் செயின்ல பஃப் ஸ்டிச் மேக் பண்ணணும். ஸோ இந்த ரோ ஃபுல்லா இதே மாரி நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணணும்.
ஃபைனலா வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, லாஸ்ட் பஃப் ஸ்டிச்சும் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செயின் 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ரோ போடுறதுக்கு இன்னொரு செயின் 1 வந்து ஆட் பண்ணணும். செயின் 1 ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ட டர்ன் பண்ணா இந்த மாரி தான் நம்மளோட பஃப் ஸ்டிச் வந்து நம்மளோட பஃப் ஸ்டிச் வந்து இப்படிதான் இருக்கும். செயின் 1 போட்டு டர்ன் பண்ணோம்ல, டர்ன் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பஃப் ஸ்டிச்சுக்கு அப்புறமும் ஒவ்வொரு கேப் இருக்கும். அந்த 2 பஃப் ஸ்டிச்சுக்கு அப்புறம் ஒவ்வொரு கேப் இருக்கிற அந்த கேப்ல தான் வந்துட்டு நம்ம ஆஸ் யூசுவல் கீழ என்ன பண்ணமோ, சேம் ப்ராசஸ் மேலேயும் பண்ணணும். அதாவது 4 டைம்ஸ் வந்து யான் ஓவர் பண்ணி லூப் எடுக்கணும். 9 லூப்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரே டைம்ல வெளில எடுத்துட்டு செயின் 1 ஆட் பண்ணணும். செயின் 1 ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நெக்ஸ்ட் கேப்ல வந்து நம்ம பஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். சேம் ப்ராசஸ் தான். இந்த ரோ ஃபுல்லா இதே மாரி கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஃபைனலி வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் இப்போ வந்து நம்ம பஃப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அகெயின் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நான் ஷோ பண்ணியிருக்க மாரி லாஸ்ட்ல ஒரு பஃப் ஸ்டிச்க்கு பக்கத்துல நம்ம செயின் போட்டு டர்ன் பண்ணியிருப்போம்ல, அந்த கேப் இருக்கும். அந்த கேப்லயுமே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். சேம் 4 டைம்ஸ் வந்து யான் ஓவர் பண்ணி லூப் எடுக்கணும். 9 லூப்ஸ் வந்ததுக்கப்புறம் 9 லூப்ஸையும் ஒரே டைம்ல வெளில எடுத்துட்டு செயின் 1 ஆட் பண்ணணும். ஸோ, இப்போ வந்து நமக்கு 2 ரோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எதுக்கு லாஸ்ட்லயும் ஒர்க் பண்றோம் அப்டின்னா, அந்த சைடோட கார்னர்லாம் வந்து ஈக்குவலா இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஒர்க் பண்றோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் சேம் ப்ராசஸ் தான். இதே மாரி நம்ம வந்து போட்டுட்டே போலாம். செயின் 1 ஆட் பண்ணிட்டு, டர்ன் பண்ணிட்டு அந்த கேப்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.